கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்துல ஓரிரு இடங்கள்ல மழை பெய்திருக்கிறதா தெரிவிச்சிருக்கிற சென்னை வானிலை ஆய்வு மையம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியதா தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில மழை தொடர வாய்ப்பு இருக்கா, எந்தெந்த பகுதிகளில் வறண்ட வானிலையும் வெப்பமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்ற அடுத்த 6 நாட்களுக்கான வானிலை அப்டேட் விவரத்தை இப்ப பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்துல ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற வாலிநோக்கம் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சாந்தி விஜயாபள்ளி ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், நெல்லை ஊத்து மற்றும் 4 முக்கு பகுதிகள், மதுரை பேரையூர் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவுலையும் மழை பெஞ்சிருக்கு. இதே போல நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பார்வுட் பகுதியில 1 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்கிறது வானிலை ஆய்வு மையம். கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பநிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை இயல்புல இருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்திருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதே போல குறைந்தபட்ச வெப்பநிலையும் 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்திருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல கரூர் பரமத்தி பகுதியில் அதிகபட்சமா வெப்பநிலை 38.2 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்ச வெப்பநிலையா சமவெளி பகுதிகளை பொறுத்தவரையில திருத்தணியில 22 டிகிரி செல்சியஸாவும், மலைப்பகுதியை பொறுத்தவரை உதகையில 8.8 டிகிரி செல்சியஸா இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையை பொறுத்தவரையிலும் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து வரும் 18ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மார்ச் 19ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்லையும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில வறண்ட வானிலை நிலவக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மார்ச் 20ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்னும், மார்ச் 21ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மார்ச் 22ஆம் தேதியில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல லேசான மழை பெய்யக்கூடும். மார்ச் 23ஆம் தேதியில தென் தமிழக கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல லேசான மழை பெய்யக்கூடும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல் 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல 2-3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியா குறையக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு 19-21ஆம் தேதி வரைக்கும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் குறைவா இருக்கக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 32-33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.